ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாருந்து உங்கள் சர்பே. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போது மதியானம் இன்றைக்கி எத்தனை தேதி? 30. இன்றைக்கி 30ஆம் தேதி. மதியானம் 12-1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நைட்டு வேலையெல்லாம் ஒரு 3 மணிக்கு முடிஞ்சிச்சு. காலைல எந்திரிச்சோன்னா கஃபீல சம்பளம் போட்டு விட்டார். மொத்தம் 5200 போட்டார். 5200 வெள்ளிக்கிழமை 200 ரியாலுக்கு சாப்பாடு வாங்கின காசும் 3000 பொண்ணுகிட்ட வேலைக்கார பொண்ணுகிட்ட கொடுத்துரு, 2000 நீ எடுத்துக்கிட்டாரு. கேமரா அடித்ததை பற்றியும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. எப்படின்னா 2000 சம்பளம் வந்திருக்கு கேமரா அடித்ததுக்கா, இல்லை அந்த 200 எப்போதும் போல் தரமாட்டார் அப்படியா? அது என்னன்னே தெரியல. இந்த வாட்டி 2000 தான் வந்திருக்கு, கேட்கவும் முடியாது. அப்புறம் போன வாட்டி கஃபீல் எனக்கு காசு கொடுத்தனால வேலைக்கார பொண்ணுக்கு மறந்துட்டார் சம்பளத்தை. அப்போ இந்த வாட்டி 4000 கொடுக்கல ஜலீல், 3000 கொடுத்துரு அப்படின்ட்டாரு. மதியானம் போய் காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கஃபீலுக்கு காஃபி எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கறி ஒரு 6 கிலோ மாதிரி ஆர்டர் பண்ண சொன்னார். ஃபோன் அடித்து கொடுக்க சொன்னார். போய் கொடுத்தேன். ஜலீல் உன் காசையே கொடுத்துட்டு வா, நான் அப்புறமேல அனுப்பி விட்றேன்டாரு. ஒரு 630 ரியாலு கறிக்கு காசு கொடுத்துட்டு வேலைக்காரனுக்கு 3000 பணத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். வீடியோ அப்போ எடுக்க முடியல, ஒரே தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு போனால் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு நண்பா. எந்திரிச்சு போனதுலேருந்து கறியெல்லாம் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன் ஹோட்டலில். அதுக்கப்புறம் மேடம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு இடத்துக்கு. இங்கே தான் நிற்கிறேன் நண்பா. ஏற்கனவே வந்த இடம் தான், எத்தனை வாட்டி தான் உங்கள்கிட்டலாம் காட்டுறது. நான் இங்கே தான் வந்து நிற்கிறேன். இதெல்லாம் லண்டனில் இருக்கிற ஒரு பில்டிங் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டிங்க இருக்குது. இந்த பிஎம்டபிள்யூவை ஒருத்தன் போடுறான், எடுக்கிறான். அந்த பக்கத்து வண்டியை நம்ம வண்டிக்கு எடுத்தது இறங்கி பார்க்குறான், வீலை இடிச்சிருச்சான்னு பார்க்குறான். ஏன் கேட்குறீங்க? அப்புறம் புதுசாக ஒரு கேமராலேருந்து வீடியோ எடுத்துருக்கேன். செல்லுலேயே பிளாக் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது. எடிட்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனியோட இது. அதில் லாஸ்ட்டாக வீடியோ போட்ட வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில், அதுக்கு நாள் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கலர் கிரேடிங்லாம் பண்ணேன். நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? யாருமே ஒரு கமெண்டில் ஏதாவது சொல்லியிருப்பீங்க, ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப சிகப்பாக இருக்குது என் மூஞ்சிலாம். கொஞ்சம் கலர் கிரேடிங்லாம் பண்ணி பார்த்தேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். சரியாக இன்னும் பிடிப்படல நண்பா. ஓகேங்களா? அது ஒன்று. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறவங்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகேங்களா? சம்பளம் இந்த மாதத்துக்கு வந்துருச்சு. அங்கங்கன்னு வேலை ஓடிட்டுருக்கு. இப்போ தான் பணம் அனுப்பி விட்டேன் ஊருக்கு. 1500 ரியால் அனுப்பி விட்டேன். 1500 ரியாலுக்கு 600 ரியால் அனுப்புனேன். 1600 ரியால் அனுப்புனேன். 1600 ரியாலுக்கு 37,000 சம்திங் போச்சு இந்த பணம். வேணால் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் இப்போ எடுத்து வைக்கிறேன் நண்பா. சரிங்களா? 37,000 போச்சு. ஒரு ரியாலு 23 ரூபா 32 காசு போச்சு நண்பா. இன்றைக்கி நல்ல ரேட்டு, சூப்பர் ரேட்டு போகுது. சவுதியில் எல்லோரும் பணம் அனுப்புகிறவங்களுக்கு இப்போ பெஸ்ட்டு தான். இதே ஊரில் சம்பாதிக்கிற காசுக்கும் இதுக்கும் கன்வெர்ட் பண்ணும்போது காசு இதாக இருக்கும். இப்போ இதே நம்ம ஊரில் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வரும்போது 20 ரியாலில் நம்ம ஒரு ரியாலுக்கு 20 ரூபா கிடைக்கும் போது 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம 23 ரூபாயா அனுப்புகிறோன்னா அது நமக்கு லாபமாக நட்டமா? அது என்ன கணக்கில் வரும்? ஆனால் ஊரில் ஜாமான் வாங்கினா விலைவாசி ஏற்றும். இதே கடனை கொடுக்கும்போது அது நமக்கு லாபம் தானே? இது எனக்கு ஒரு மண்டையில் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு கேள்வி. இதை பற்றிய ஒரு கருத்தை உங்கள் இதை தெளிவாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இது நட்டமா லாபமான்ட்டு. ஒரு 20 ரூபா ரியால் போகும்போது 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம், கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 23 ரூபா போகுது ஒரு ரியாலுக்கு. அப்போ 3000 ரூபா நமக்கு லாபமாக போகும்போது 1000 ரியாலுக்கு அது நமக்கு லாபம் தானே? அப்படி தானே வரும் கணக்கில். அது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நண்பா. ஓகேங்களா? வேறு இன்னும் வரல, வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிடுறேன் அப்படியே டியூட்டி எல்லாத்தையும். ஓகேங்களா நண்பா? பேக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால, முன்னெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுனாலே புது பேக்காக வரும். இப்போ வீட்டுக்கு எல்லா ஜாமானையும் பிடிச்சி எல்லாம் முடித்ததுனாலையா என்னன்னு தெரில, பேக்கை துவச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா. கடைசி பொண்ணோட பேக் வண்டியும். மற்றவங்களாம் யாரும் போல் 40 ரியால் இந்த பேக்கை துவைக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா 40 ரியால் நண்பா. அப்புறம் இதில் ஒரு கூப்பன் ஒன்று வந்துச்சு. இதுதான் இந்த கூப்பனு. இது ஸ்கேன் பண்ணால் இது காரு பரிசு வரணும். அந்த கடையில் வேலை பார்க்குறவன் கொடுத்தான். இதை ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு எதுவும் ஃபோனு விழுவுமா? காரு விழுவுமா? சும்மா விளம்பரத்துக்காண்டி பண்ணியிருக்கான்னு தெரியல. ஏன்னா இது நம்ம எப்போதும் துவைக்கிற இடம். அவங்க இதெல்லாம் துவைக்கப்பட்டாங்க. இது மிஷினில் துவைக்கிறனால வெளியில் கொடுத்து விட்டு 4 நாள் கழித்து இன்றைக்கி தான் கரெக்டாக வந்துச்சு. நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனுங்கனால எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இப்போ தான் பிள்ளைய கூட்டிகிட்டு அப்புறம் பக்காலா எல்லாம் பொட்டி கடைக்கு போயிருக்கு. பேனா பென்சிலு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த கடையில் நம்ம எப்போதும் உள்ள கடை தான் நண்பா. ஓகேங்களா? பேக்கை கொடுத்துட்டு பிள்ளைங்களை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்க போகணும். ஓகே, அவன் கப்சா கடை பார்த்துட்டு போகிறான். பக்கலா பேருக்குங்க வேலைக்கார பொண்ணும் இதுவும் அதுக்கு எதாவது க்ரீமு எதாவது வாங்குறதுக்கு போவோம். சம்பளம் கொடுத்தாச்சுல இன்றைக்கி. அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னும் 1000 ரியால் பாக்கி பொண்ணு அந்த பொண்ணுக்கு. நமக்கு 200 வருமா வராதான்னு தெரில. அதோட நிற்கிது. கேட்டுற வேண்டியதான் 2-3 நாள் கழித்து சம்பளம் இல்லைடா பாபா, செலவு காசு இல்லடான்னு கேட்டுருந்தோம். ஓகேங்களா நண்பா? நண்பா, இங்கே கஃபீலு நாளைலேருந்து ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே காஃபி கடையில் உட்காந்தாரு. அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எனக்கு வாடகைக்கு 1 மாதத்துக்கு வண்டி. இந்த வண்டியை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். டாக்ஸியில் வந்தேன். டாக்ஸியில் வந்து இறங்கிட்டு இந்த காஃபி கடையில் அவங்க உட்காந்துருக்காங்க. லிஃப்ட்லாம் போகுது மேலே. எஸ்கலெக்டரா அதுக்கு பேர் என்ன, போயிட்டுருக்கேன். வண்டியை சாவியை கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்து கொடுத்தான். கொரோலா வண்டி 1 மாதத்துக்கு வாடகைக்கு எடுத்துருக்காங்க. புது வண்டி வாங்கலையாம் இப்போதைக்கு. நான் வந்து ஸ்கூல் வர்றதுனால நம்ம வண்டி இங்கே நிற்கிது. என் கஃபீல் வண்டி இங்கே தான் நிற்கிது. இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறானா, வண்டி கொடுக்குறவன் நமக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கானா, இல்லை கஃபீலும் அவனும் உட்காந்துருக்காங்களா என்னன்னு தெரில. நம்ம கஃபீல் வண்டி இங்கே நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், என் கஃபீல் தான் வந்திருக்காரு. நம்ம வண்டி தான் வந்திருக்கு. அடுத்து நமக்கு இந்த கொரோலா 0 மீட்ரு அது இதுன்றான், என்னன்னு தெரில. கொரோலா வந்திருக்கு. இதுதான் 1 மாதத்துக்கு வண்டி ஓட்ட போகிறான் தலைவா. 2700 பணம் கட்டியிருக்காங்க. என் பேரில் தான் எடுத்துருக்காங்க. ஆனால் நான் போகாமையே என் இக்காமா வச்சு எல்லாம் வச்சு வண்டி எடுத்துட்டாங்க. புது வண்டி, இந்த வருஷத்தோட வண்டி அப்படின்னா பார்த்துங்க. எனக்கே நான் பார்க்கல, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டுறேன். ஆமாம், மாடல் 2026 0 மீட்டருந்தான். உள்ளே போய் பார்ப்போம் வண்டியா. இங்கே பாருங்கள், கையை இந்த நகத்தை கிளிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒட்டியிருக்கானு பாருங்கள். இந்த இதில் வண்டி கொரோலா கருப்பு கலரியா, ஒரே சிகரெட்டு வாட தாங்க முடியல. சே, ஊதி தள்ளியிருக்கானுவோ நண்பா. ஓகேங்களா? ஸ்டேரிங் என்ன வளைச்சி என்ன 0 மீட்டர் தானே. ஏசியை கூட ஆஃப் பண்ணல. இங்கே பாருங்க, வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு, எதுவுமே காட்டலை. டயம் இது இருக்குது, பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஓகே, கிளம்புவோமா நண்பா? கிளம்புறேன். ஓகே, நேராக வீட்டுக்கு தான் போகணும். எதுவும் டியூட்டியில் நாளை காலைல 7 மணிக்கு ஸ்கூல் போகணும். 12 மணிக்கு என் பிள்ளைய அழைச்சிட்டு சின்ன பிள்ளை வண்டி தான் ஸ்கூல் போகுது அப்படின்ட்டாங்க. அந்த பிள்ளைய வண்டியை கூட்டிகிட்டு போகணுமா? ஓகே, ரைட்டு. 1 மாதத்துக்கு நம்ம வண்டி, நம்ம ஃபோனு, நம்ம சார்ஜரு, நம்ம ஹெட்ஃபோனு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். இப்போ வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். பாக்கெட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு வர முடியலன்ட்டு. ஓகே நண்பா, கிளம்புவோம். ஓகே நண்பா, காரு வெறும் 45 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு நான் வண்டி எடுக்கும் போதே. இப்போ தான் செக் பண்ணேன். பெட்ரோல் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்தேன் காருக்கு. டியூட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் டியூட்டிலாம் வரல இவ்வளோ நேரம். ஆனால் மணி 2:30 ஆகுது. நாங்கள் பசங்கள்லாம் வண்டியில் கிடைக்கவும் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு சுற்றிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். டீயெல்லாம் குடிச்சிட்டு நண்பர்களோடு போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு. ஓகே நண்பா, இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சு. இன்றைக்கி தான் டியூட்டி. ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, நாளையிலேருந்து காலைல இப்போ 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ரெடியாகி போகிறதுக்கு. நாளையிலேருந்து ஒர்க்கு நார்மல் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. காலைல எந்திரிக்கணும், அதுதான் பெரிய கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு பார்ப்போம். உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு, சரிங்களா? எனக்கு ரொம்ப ஆல்ரெடி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. வீடியோ எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நண்பா. எல்லோரும் கமெண்ட்டையும் பார்ப்பேன். இப்போ 2-3 நாளாக வாட்ஸ்அப்பில் கூட பேசி விட்டால் ரீப்ளை அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா நான் செல்லை போட்டுட்டு அங்கே எங்கேனா பசங்களோட சுற்றும் போது அப்படியே விட்டுறேன்னா அடுத்தடுத்த மெசேஜ் வரும்போது பார்த்துட்டு வச்சதுக்கு ரீப்ளை கொடுக்காமல் இருக்குது. சில பேருக்கு கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக திருப்பி ரீப்ளை கொடுக்குறேன். எல்லாேருக்கும் உடனே கொடுத்துருவேன். இப்போது 2-3 நாளாக கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஏன்னா ஒரு மாதிரி வீட்டிலே கிடக்கிறவங்கன்னா ஃபோனை பார்க்காம டிவி பார்த்துட்டு கிடக்கிறதா, ஃபோனை பார்த்துட்டு எடுக்கும்போது வேலை வரும்போது தான் வெளில போக பார்க்குறேன்னா அப்படியே மறந்துடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.